கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. நான் 2 நாளைக்கு முன்னாடி வாஷிங் மிஷின் பிளக் பாயிண்ட் அடிச்ச வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன். அந்த வீட்ல நான் வாஷிங் மிஷின் பிளக் பாயிண்ட்லாம் அடிச்சு குடுத்து வந்த அப்புறம் 2 நாள் கழிச்சு இன்னைக்கு ஃபோன் பண்ணாங்க. வாஷிங் மிஷின தொடும்போது விறுவிறுன்னு லைட்டா ஷாக் அடிக்கிற மாரி இருக்கு. கொஞ்சம் என்னன்னு வந்து பார்த்து குடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அந்த கஸ்டமரு. அந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த வீட்ல போய் செக் பண்ணதுல பார்த்தீங்கன்னா, வாஷிங் மிஷின்ல டெஸ்டர் வச்சதுல பார்த்தீங்கன்னா, லைட்டா டெஸ்டர் எரியுது. இந்த மாரி ப்ராப்ளம் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட்டு எர்த் வீட்ல கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணணும். நான் பண்ண சின்ன தப்பு என்னன்னா, இவங்க புதுசா பிளக் பாயிண்ட் அடிக்க சொல்லும்போது, அந்த பிளக் பாயிண்ட் அடிச்சு முடிச்சோனே, எர்த்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கணும். அது பண்ணாம போயிட்டேன். இந்த வீட்ல இருந்து 15 ஆம்ப்ஸ் பிளக் பாயிண்ட்ல இருந்து லைன் எடுத்து இதுக்கு பாயிண்ட் அடிக்க சொன்னாங்க. அதே மாரி நான் அடிச்சு குடுத்துட்டேன். சரி அதுவும் சரியா தான் இருக்குன்னு நெனச்சு நானும் செக் பண்ணாமயே போயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த வீட்ல இருந்த ஸ்விட்ச் போர்ட்லலாம் எர்த் பாயிண்ட்ல வந்து நான் டெஸ்டர் வச்சு பார்த்தேன். எல்லாத்துலயுமே டல்லா வந்து அப்படியே டெஸ்டர் எரியுது. அப்போ எர்த் கரெக்ட்டா இல்ல. அந்த வீட்டு பாத்ரூம்ல இருந்த வாட்டர் ஹீட்டர் சாக்கெட்லயும் பார்த்தேன். அதுலயும் இதே மாரி ப்ராப்ளம் வருது. அப்படின்னும்போது நம்ம மெயின் எர்த் தான் போய் பார்க்கணும். அந்த வீட்டோட மெயின் போர்டு எங்க இருக்குன்னு கேட்டுட்டு, அந்த வீட்ல இருந்த மெயின் போர்டுகிட்ட போய் பார்த்துருந்தேன் மெயின் எர்த்த. அதுல டெஸ்டர் வச்சோனே டெஸ்டர் எரியுது. அப்போ மெயின் எர்த்தும் ப்ராப்ளம். எர்த் கரெக்ட்டா இல்ல. அந்த கஸ்டமர்ட்ட புதுசா எர்த் போடணும்னு சொல்லியிருந்தேன். உங்க பில்டிங்கில எர்த் சரியா இல்லாதனால, பில்டிங்கில இருக்க எல்லாருக்குமே ஃப்ரிட்ஜ் எல்லா பொருளையுமே தொடும்போது இந்த மாரி ப்ராப்ளம் வருங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்க மேல் வீட்லாம் போய் கேட்டிருந்தாங்க. ஆமாங்க லைட்டா விறுவிறுன்னும் ஃப்ரிட்ஜ்லாம் தொடும்போதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ புதுசா எர்த் போடணும்னா, தரைய உடைச்செல்லாம் போட வேண்டி வரும். இந்த பில்டிங்கில இருக்க எல்லாருமே வந்து வாடகைக்கு இருக்கோம். ஹவுஸ் ஓனர் கேட்டு தான் பண்ண முடியும். நாங்க வந்து புதுசா எங்க வீடு வந்திருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க அந்த கஸ்டமரு. நான் ஹவுஸ் ஓனர்ட்ட பேசிட்டு சொல்றேன்ப்பா, அப்புறம் வந்து எடுத்து போட்டு விடுன்ற மாரி சொல்லியிருந்தாங்க அந்த கஸ்டமரு. வாஷிங் மிஷின்லாம் தொட்டா ஷாக் அடிக்கிற மாரி இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம அப்படியே விட்டு வந்துர முடியாது. உங்க பில்டிங்கில இருக்க மெயின் எர்த்துக்கிட்ட லைட்டா உடைச்சு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த செவுரு ஓரத்திலேயே ஃபர்ஸ்ட்டு போட்ட எர்த்து பைப் அடிச்சு போட்டிருந்தாங்கன்னா, அதில நம்ம தண்ணி ஊத்துனோம்னா, ஒரு டைம் திரும்பி ஃபெயிலியர் ஆன எர்த்து கூட வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். அதனால அந்த எர்த்து கம்பி இருக்கிற இடத்துல ஒரு 1 1/2 அடிக்கு நான் பள்ளம் போட்டு, அதில ஒரு 2 பக்கெட் தண்ணி வாங்கி ஊத்தியிருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு எர்த்து கரெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ரூ. 100க்கு அடுப்பு கரியும், கல் உப்பும் வாங்கி, நான் உடைச்ச அந்த பள்ளத்திலேயே போட்டு தண்ணி ஊத்தி விட்டேன். எர்த்து கரெக்ட்டா கனெக்ட் ஆச்சு. எப்பவுமே எர்த்து போற இடம்லாம், அந்த எர்த்து போற பைப்பு கிட்ட ஓப்பனாவே வைங்க, பூசாதீங்க அந்த இடத்த. இந்த மாரி எர்த்து ஃபெயிலியர் ஆகுற டைம்ல, நம்ம எர்த்து பைப் போட்டிருக்க இடத்துல அந்த காப்பர் கம்பி தரை ஃபுல்லா காஞ்சிட்டுன்னும்போது, கரெக்ட்டா எர்த்து கிடைக்காது. அதில தண்ணி ஊத்தும்போது, திரும்பி எர்த்து கரெக்ட்டா கிடைக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, எர்த்து பைப் போட்டு, அந்த இடத்துல சேம்பர் மாரி கட்டி புனல் வைப்பாங்க. நாளைக்கு எப்பனா எர்த்து ஃபெயிலியர் ஆகுதுன்னும்போது, இந்த இடத்துல தண்ணி ஊத்துனா, திரும்பி எர்த்து கரெக்ட்டா ஆயிடும். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, போட்டு முடிச்ச உடனே, அந்த எர்த்து பைப் எங்க இருக்குன்னு தெரியாம எல்லாமே சிமெண்ட் போட்டு மூடிட்டாங்க. உங்க வீட்ல ஏதோ எர்த்து பைப் போடும்போது, அந்த எர்த்து பைப் இருக்கிற இடத்துல, வீட்டு தரைய லைட்டா கட் பண்ணி விட்டுருங்க. இல்ல சேம்பர் போட்டு விட்டுருங்க அந்த இடத்துல. இந்த மாரி எர்த் ஃபால்ட் ஆகும்போது, அந்த பைப் கிட்ட தண்ணி ஊத்த வேண்டி வரும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, எர்த் கம்பி இருக்கக்கூடிய இடத்துல, ஏதோ பள்ளம் போட்டு வேலை செய்றாங்கன்னா, அந்த இடத்துல எர்த் கம்பி எதனா கட் ஆகுதான்னு பாருங்க. சப்போஸ் எர்த் கம்பி கட் ஆயிடுச்சுன்னா, அப்போ இந்த மாரி ப்ராப்ளம் வரும். மேலுக்கு எர்த் கம்பி கரெக்ட்டா இருக்கும். அடி சைடு ஒரு பில்டிங்கில பார்த்தீங்கன்னா, எர்த் கம்பி கட் ஆயிடும். அப்போ புதுசா தான் எர்த் போட வேண்டி வரும். இந்த மாரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நெறைய விஷயங்கள நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.